பிருந்தா, பேசணும்னு வர சொல்லிட்டு இப்படி நகத்தை பார்த்துட்டு இருந்தா எப்படி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இன்னும் என்ன நீ உன் ஃப்ரெண்டு மாதிரி தானே வச்சிருக்க? நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஸ்ரீதர். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. டேனி என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்ணான். அந்த அன்புக்காக தான் நானும் அவனை லவ் பண்ணேன். அந்த அன்பே இப்ப எனக்கு தொல்லையா இருக்கு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. ஆம்பளைங்களோட சைக்காலஜி என்னன்னு ஆஸ் அ போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். நான் படிச்ச படிப்பு எல்லாமே டேனியல் முன்னாடி தோத்து போயிடுச்சு. அவர் எப்ப அழுவாரு எப்ப சிரிப்பாருன்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு என் மேல கோவப்படுறாரு, திடீர்னு எரிச்சல் ஆகுறாரு. நான் திரும்பி பார்த்தேன்னா அடுத்த நிமிஷமே என் கால்ல வந்து விழுந்துடுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவரை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அவரை கிரிமினலா ஹேண்டில் பண்றதா இல்ல என் ஹஸ்பண்ட அரவணைக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ரீதர். புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம்தான் பிருந்தா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி யார் யார் கூட பழகினியோ அவங்க மேல எல்லாம் சந்தேகம் வரும். டேனியல் என்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு உன்னை டார்ச்சர் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் ஒன்ன பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிட்டு இருக்காரு. போக போக எல்லாம் சரியாயிடும் பிருந்தா. நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இனிமே நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்றதை அவாய்ட் பண்ணாதான் உன் லைஃப்க்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொன்ன? அவர் சந்தேகப்படுறாருங்கிறதுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு கொடுத்துலாம் சொல்றியா? என்ன ஸ்ரீதர், என்ன பேசுற நீ? எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சித்தி கிட்ட சொல்லுவேன், இல்ல உன்கிட்ட சொல்லுவேன். இப்போ எந்த பிரச்சனையும் கேட்கிற நிலைமையில சித்தி இல்ல. எனக்கு ஒண்ணு விட்டா வேற யார் இருக்கா ஸ்ரீதர்? நான் சொல்றதை கேளு பிருந்தா. இப்ப கூட இந்த இடத்துல எங்கேயாவது டேனியல் நம்மள நான் சொல்றேன்னு திரும்பி பார்க்காத. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல உன் வீட்டுக்காரர் உட்கார்ந்திருக்காரு.